டிடெக்டிவ்னாலே வந்து பார்த்திங்கன்னா என்னோட இன்டர்வியூலாம் ஆர்டிக்கிளில் வரும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேட் போட்டு அந்த இது வந்து நம்ம பார்க்குற மாதிரி ஆமாம் அப்படி தான் இருக்கும் சார். வந்து அது ஒரு அடையாளமாக வந்து படத்துலலாம் வரதை வச்சு சித்திரம். அது மட்டும் டிடெக்டிவ் ஒர்க் கிடையாது. காலகாலமாக வந்து ஒரு ரேப் நடந்துச்சு அப்படி சொன்னால் பொண்ணுங்க அவள் வந்து அந்த டைமில் எதுக்கு அங்கே போனான், அவள் எதுக்கு அங்கே யாருமே இல்லாத இடத்துக்கு போனான், அவள் எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தா, ஒரு குழந்தைகள் அந்த மாதிரி பண்ணுன்ற மைண்ட் செட். அதை இந்த அறிவு இப்படி கேள்வி கேட்குறவங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க இல்லையா, இவங்களை சார்ந்து தான் வாழ முடியும். ஒரு ஆம்பளை இல்லாமல் பொண்ணுனால வாழ முடியும், பொண்ணு இல்லாமல் ஆனாலும் வாழ முடியாதுங்கிற காலமெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இது சம்மந்தமாக உங்ககிட்ட ஏதாவது டிடெக்டிவ்காக வழக்கில் தான் வந்திருக்கா மேம்? அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல முடியுமா? ஆமாங்க, இந்த மாதிரி வந்து பேசு தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நிகழ்ச்சியில் டிடெக்டிவ் யாஸ்மின் மேம் நினைச்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ டிடெக்டிவ் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே இந்த மாதிரி நிறைய அஃபேர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாப்பப் ஆகுது. மேபி அது த்ரோ பண்ணுற கொஸ்டின்ஸ்னால கூட இருக்கலாம். ஸோ அது மட்டும் தான் இந்த டிடெக்டிவ்ன்ற ஒர்க்கில் இருக்கா, இல்லை அது போக இது பொலிட்டிக்கலாகவும் ஏதாவது டிடெக்டிவ் ஒர்க்ஸ்லாம் இருக்குமா? நான் என்னோட ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலரான ஒரு சர்க்கிள்குள்ளே கொண்டு வரது இல்லைங்க. டிடெக்டிவ் ஒர்க்குங்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பர்சனலாக யாருக்கும் தெரியாமல், ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோ இல்லை ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்லேயோ போய் பார்க்க முடியாது. சில விஷயங்கள் நம்மளுக்கு மீறி நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லை நம்ம பிஸ்னஸில் நடக்கிற விஷயமா இருக்கலாம். நிறைய பொலிட்டீஷியன்ஸ்க்கு கூட நான் வந்து நம்ம அவங்க அந்தந்த தொகுதியில் வந்து அவங்க நிற்கிறதுக்கு என்ன மாதிரி இது இருக்குது அதெல்லாம் கூட பார்த்து கொடுத்துருக்கேன் நான். ஸோ என்னோட இதில் வந்து இதுதான் அப்படின்னு அஃபேர் இதெல்லாம் தாண்டி, ஸோ டிடெக்டிவ்னா எல்லாத்துக்கும் அதுதான் தோணும், ஏன்னா மேக்ஸிமம் அது வரும். அதை தாண்டி எல்லாமே பிஸ்னஸ் சம்மந்தமாக பார்ட்னர்ஸ் ஏதாச்சும் ஒன்று புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, நம்ம எடுக்கிற பார்ட்னர் வந்து செலக்ட் பண்ணுற பார்ட்னர் வந்து கரெக்டாக இருக்காங்களா, ஸோ அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, ஒரு எம்ப்ளாயி வெரிஃபிகேஷன் பண்ணுறது, நம்ம கம்பெனிக்கு எடுக்கிற எம்ப்ளாயிஸோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்க மேலே ஏதாச்சும் எஃப்ஐஆர் கேஸ் இருக்கா, இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அவங்கவுங்களுக்கு என்ன பிரச்சனை. சில பேருக்கு தன்னை சுற்றி ஏதோ நடக்கிற மாதிரி தோணும், என்னன்னே, அதாவது அவங்க யாரையும் ப்ளேம் பண்ண மாட்டாங்க, ஆனால் நான் போனால் வந்து என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. மன ரீதியான பிரச்சனை கூட அவங்களுக்கு வந்து மன ரீதியான பிரச்சனை தான் சொல்லி தெரியாமல் கூட வந்து கேஸ் கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் அது நான் தரேன். ஓகே. இப்போ க்ரைம் சம்மந்தமான இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு போகிறப்போ, இப்போ முன்னாடி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போய்ட்டு ஃபிங்கர் பிரிண்டிங் அதற்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே இருக்கும், எங்கேயாவது பக்கத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜஸில் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு விசாரணை பண்ணக்கூடிய விதம் அப்படின்றது மாறி இருக்குன்னு பார்க்கலாமா, இல்லை இன்னும் அதே மாதிரி தான் இருக்குன்னு அப்படின்னா? இல்லை, மாறி இருக்குது அப்படிங்கிறது வந்து, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிடெக்டிவ் அப்படிங்கிறதே வந்து நம்ம எப்படின்னா ஃபாரின்லாம் வந்து போலீஸும் டிடெக்டிவும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஒரு க்ரைமோட ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா டிடெக்டிவ்ஸ் அவங்கக்கிட்ட கொடுத்து அதில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு தீர பார்க்குறது தான். அந்த மாதிரி ஒரு விதத்தை தாண்டி ஒரு இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்குறது. ஸோ அதில் நீங்கள் கேட்குற மாதிரி வந்து இப்போது டிடெக்டிவ்னாலே வந்து பார்த்திங்கன்னா என்னோட இன்டர்வியூலாம் ஆர்டிக்கிளில் வரும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேட் போட்டு அந்த இது வந்து நம்ம பார்க்குற மாதிரி ஆமாம் அப்படி தான் இருக்கும் சார். வந்து அது ஒரு அடையாளமாக வந்து படத்துலலாம் வரதை வச்சு சித்திரம். அது மட்டும் டிடெக்டிவ் ஒர்க் கிடையாது. அது அந்த மாதிரி ஒர்க் வந்து நம்ம எதுக்காக பார்ப்போம் அப்படின்னா, ஒரு திருட்டு நடக்குது, எங்கேயாச்சும் கொலை நடந்துருச்சு அப்படிங்கும்போது வந்து போனவங்க அது நம்மளுக்கு அதாவது அந்த ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்டவங்களை தாண்டி வித்தியாசமான கைரேகை இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் அந்த ஹேர் அந்த மாதிரி ஒவ்வொரு அவங்க விட்டுட்டு போன அந்த எவிடன்ஸில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி செக் பண்ணுறதுக்கும் அதுக்கு உண்டானது தான். ஸோ இப்போ வந்து டிடெக்டிவ்ங்கிறது வந்து நம்ம கொலையும் இந்த திருட்டு இது மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லை. சிசிடிவி கேமரா வந்து இப்போ கொஞ்சம் ஈஸியாக ஆயிடுச்சு தான். நம்ம டெக்னாலஜியோட இதில் வந்து இப்போது எல்லா இடத்துலையுமே சிசிடிவி, ஒரு நார்மலான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலுமே வந்து சிசிடிவி வைக்கிறோம். ஸோ சிசிடிவி நம்ம கேமரா வைக்கிறதுல இருக்கிற யூசேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். யார் வந்தாங்க யார் போனாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இப்போ நம்ம ஒரு இந்த ஏரியாவில் வந்து ஒரு வீட்டில் வந்து தப்பு நடந்திருக்கு அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் சிசிடிவி இல்லைனாலும் அதுக்கு முன்னாடி வீட்லேயோ அடுத்த வீட்லேயோ இல்லை அந்த ஏரியாவில் இருக்க கார்னர்லேயோ யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேலையை கொஞ்சம் ஈஸிப்படுத்துறதுக்கு
ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நாங்கள் இறங்கி தானே பண்ணணும். ஸோ சிசிடிவி மட்டுமே வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துறாது. ஸோ அதை தேடி போகிறது, அவங்க எங்கே போயிருக்காங்க, என்ன அந்த தேடுதல் எல்லாமே வந்து டிடெக்டிவ் இருந்து பண்ணி தான் ஆகணும். டிடெக்டிவ், போலீஸ் ஆஃபீஸர், ஸோ யார் கேஸ் பார்க்குறோமோ அதை தாண்டி நிறையா இருக்குது. ஓகே மேம். இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்ஸில் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு நியூஸாக அந்த ரேப் அப்படின்ற ஒரு விஷயமா இருந்துச்சு. கற்பழிப்புன்னு எல்லா ஊர்லேயும் டெய்லி ஒரு நியூஸ் ஏதாவது ஒன்று வந்தது. ஸோ இப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரேப் ஒன்று நடக்குதுன்னா அதற்கான தண்டனை வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு மனிதனுக்கு பார்க்கும்போது அது ஒரு தப்பு அப்படின்ற விஷயம் தெரியும். அது தெரிஞ்சும் மீண்டும் அதை பண்ணுறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனதளவில் அவனை தூண்டுது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து தண்டனை பத்தலை. தண்டனை வந்து இது ஒரு தண்டனையே இல்லைங்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ரேப் நடக்குது அப்படின்னா யார் பாதிக்கப்பட்ட பொண்ணோ அவங்க தான் வந்து மறுபடியும் பாதிப்புக்கு உண்டாகுறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட எவிடன்ஸ், இப்போது ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு தைரியமாக சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் கேதர் பண்ணி பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது பாதி ரேப் கம்மியாயிரும் ஒன்று. ஸோ எது தூண்டப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருக்கேன், திஹார் ஜெயில்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற அந்த ரேபிஸ்ட் அவங்கள்ட்ட எல்லாம் வந்து ஒரு எதனால் நீங்கள் ரேப் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு சர்வே மாதிரி பண்ணும்போது அவங்க சொன்ன மேக்ஸிமம் எல்லோரும் சொன்னது வந்து அவங்கள்ட்ட கேட்ட கொஸ்டின் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணோட உடம்பு தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் ரேப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நிறையா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நிறையா கால்கள்ஸ் இருக்காங்க, ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி வந்து ஒருத்தவங்களை பலாத்காரம் பண்ணி அவங்க விருப்பம் இல்லாமல் பண்ணுறது தான், ஒருத்தவங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் பண்ணுறது தான் ரேப்பு. அது யாராக இருந்தாலுமே. அது ஏன் எப்படி பண்ணுறீங்கும் போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து செக்ஸோட அந்த இதை தாண்டி ஒரு கட்டாயப்படுத்தி அவங்கள கொடுமைப்படுத்தி நாங்கள் வந்து ஒரு பலமான ஆள் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க பண்ணுற அவங்கள வேதனைப்படுத்தி பண்ணும்போது நாங்கள் சுப்பீரியர், அந்த ஒரு இது எங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் தான் எங்களுக்கு தூண்டுது. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரேப் பண்ணி ஒரு விஷயத்தை அடையிறதுங்கிறது வந்து எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு நாங்கள் ஒரு சுப்பீரியராக தோன்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் நான் படிச்சிருக்கேன். ஸோ ஒரு விதத்தில் யோசிக்கும் போது அப்படி தான். ஏன்னா வந்து நல்லாவே ஒரு கல்யாணமான ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை அதாவது ரேப் பண்ணுறது வந்து சாதாரணமான இருக்கிற பசங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான ஆளுகளெல்லாம் தாண்டி ரொம்ப டீசெண்டான ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ரேப் பண்ணுறது, கோயிலில் இருக்கிற சாமியார்கள், ஃபாதிரியார்கள், நம்ம எல்லாமே கேட்டு தான் வந்திருக்கோம் இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒழுக்கத்தை இதெல்லாமே சொல்லி கொடுத்து படிச்சுட்டு வந்த ஒரு கேரக்டர் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமிலியில் இருப்பாங்க. பட் அவங்களுக்கே அந்த ரேப் அப்படிங்கிறதுங்கன்னா ஒருத்தரை கட்டாயப்படுத்தி அவங்கள ஒரு வன்முறைக்கு இது பண்ணுறதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஒரு விதமான இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு சைக்கோ அப்படி தான் நம்ம சொல்லணும். மனரீதியாக பாதிக்கப்பட்டவங்க பேசிக்காக. ஸோ மனரீதியாக பாதிக்கப்பட்டவங்க தான் பண்ணுறாங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க மனரீதியாக பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை விட முடியாது. ஸோ ரேப் அப்படிங்கிறது ஒரு பாவம் அப்பாவிகளுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நடக்கிற விஷயம். இதில் வந்து இப்போ குழந்தைங்க, வயசானவங்க, ஸோ காலகாலமாக வந்து ஒரு ரேப் நடந்துச்சு அப்படி சொன்னால் பொண்ணுங்க, அவள் வந்து அந்த டைமில் எதுக்கு அங்கே போனான், அவள் எதுக்கு அங்கே யாருமே இல்லாத இடத்துக்கு போனான், அவள் எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காலகாலமாக அது வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியா தான் நடந்துட்டுருக்கே தவிர. அதே தான் மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவையே அங்கே போனால் இவையே இங்கே ட்ரெஸ் பண்ணால் அந்த ட்ரெஸ் அந்த எங்கே போகிறாங்கன்றத ஒரு இதாக வச்சுக்கிட்டாலும் கூட குழந்தைகளுக்கு நடக்குது இல்லையா? ஒரு வயசுக்கு கம்மியான குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ரேப் விக்டிம்ஸ் நடக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அவங்க எங்கே போகிறாங்க, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு உடம்புல எந்த ஒரு வளர்ச்சியுமே இருக்காத போது ஒரு குழந்தைகளை இந்த மாதிரி பண்ணுன்ற மைண்ட் செட். அதை இந்த அறிவு இப்படி கேள்வி கேட்குறவங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க இல்லையா? வயசான இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், வயசான ஒரு பாட்டியை வந்து கூட்டிகிட்டு போய் எங்கேயோ வச்சு ரேப் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்களை வந்து வன்முறைக்கு உட்படுத்தி அவங்களோட சுப்பீரியர் காட்டுறதை தாண்டி வந்து அவங்கக்கிட்ட இருக்க சில பேர்கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு வீக்னஸ், இப்போ குழந்தைங்க, வயசானவங்க, அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசானவர் வந்து ஒரு குழந்தைகிட்டேயோ, வயசான ஒரு ஆள் வந்து ரேப் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் யாரை ரேப் பண்ணியிருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகிட்ட, ஒரு சின்ன வயசு பையனாக இருப்பான், ஒரு குழந்தைய ரேப் பண்ணுறான்னா. ஸோ இவங்க வந்து ஒரு ட்ரையல் இல்லைன்னா வந்து அவங்களோட ஆசையை வந்து அவங்களோட வீக்னஸ் வந்து தெரியாத ஒரு பர்சன்,
ஸோ அவங்களுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும், ஒரு செக்ஷுவல் வீக்னஸ். அதில் இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற உடல் ரீதியான குறைகளை வந்து ஒரு நார்மலான இருக்கிறவங்க கிட்ட இல்லாமல் இந்த மாதிரி அதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க, அதை தடுக்க முடியாதவங்க, அவங்கள பயமுறுத்தி, ஸோ மொத்தத்தில் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பயம், பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு பயம். யாருக்கிட்ட இது பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பயந்து நடுங்கி போராடுறவங்களா, இல்லைன்னா அவங்கள மிரட்டி தான் அவங்கக்கிட்ட இதாக வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஓகே. இப்போது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ரேப் விக்டிம்ஸோ இல்லை எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதுக்கு வந்து போதை பழக்கமும் கஞ்சா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதனால தான் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும்தான் இங்கே ரீசனாக இருக்குமா, இல்லை வேறு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ரீசன்ஸு கூட அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்? அது மட்டும் ரீசன் இல்லை, அதுவும் ஒரு ரீசன். ஸோ அதுதான் அதுக்கு தான் உதாரணத்துக்கு வந்து எத்தனையோ வந்து ப்ரொஃபஸர் அவங்க வந்து காலேஜுக்கு கஞ்சா அடிச்சோ ட்ரிங்க் பண்ணியோ போகிறவங்க இல்லை இல்லைங்களா, ஒரு நார்மலான படித்தவங்க தான். ஒரு ஃபாதரியார்லேருந்து ஒரு கோயில் பூசாரி வரைக்கும் அவங்கெல்லாம் ஒன்றும் கஞ்சாயோ ட்ரிங்கோ பண்ணுறவங்க இல்லை இல்லையா. ஸோ அதுவும் ஒரு காரணம். இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரேப் விக்டிம்ஸ் வந்து தண்டனை வந்து கரெக்டாக கொடுக்கணும், உடனே கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ரேப் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் வந்து அந்த ஒரு இன்டர்கோர்ஸ்ன்ற விஷயம் பண்ணால் மட்டும் ரேப் கிடையாது, அது பண்ணால் தான் ரேப்புன்னு கிடையாது. ஒரு பாலியல் ரீதியாக ஒரு பொண்ணு வந்து நம்ம அதை தொட்டாலுமே வந்து அது ரேப்புன்னு தான் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் அதுக்கான ஒரு ஆரம்பமாக இருக்கும்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாங்க, ஆரம்பமாக இருக்கணும். அதோட அந்த பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகணும். அதுதான் ஒரே விஷயம். என்னென்னா பயம் இருக்கணும். நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து விருப்பம் இல்லாமல் நான் அந்த பொண்ணை தொட்டுட்டோம் அப்படின்னாலே வந்து அதை சொல்கிறதுக்கு உண்டான தைரியம் அந்த பொண்ணுக்கு எப்படி வரும்னா, உடனே தண்டனை கிடைக்கும். நம்ம இந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட மாட்டோம். யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு நம்ம சொன்ன உடனே வந்து அவங்கள தான் அதிகமாக வந்து வெளியே கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான சில விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பீடாக அதுக்கு வந்து ஒரு ரெக்கவர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நிச்சயமாக கம்மியாகும். ஓகே மேம். லாஸ்ட்டாக ஒரு கேள்வி. ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று வந்தது, அதை பார்க்க இப்படி கூட இருக்குமான ஒரு ஷாக்கான நியூஸாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. கோயம்புத்தூரில் ஒரு ஃபேஸ்புக் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கப்புள் ஸ்வாப்ன்ற ஒரு விஷயத்தை வந்து சென்னையில் வந்து நடத்தியிருக்காங்க. ஈசிஆரில் ஒரு ரெசார்ட்டில் நடத்தி அது ஒரு அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை எப்படி நம்ம பார்க்குறதுன்னா, இப்போது தமிழ்நாட்டில் வந்து அந்த தன்பாலின ஈர்ப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கே வந்து எகென்ஸ்டாக நிறைய பேர் மேக்ஸிமம் இருக்காங்க. அப்படின்போது தன்னுடைய கணவனோ மனைவியோ இன்னொருத்தர் கூட உடலை வச்சுக்கலாம், ஒரே ரூம்குள்ள அந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஸோ இது இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுது? இது வந்து அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ 2 பேருக்கு விருப்பத்தோடு தான் இது நடக்குதா? இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, விருப்பத்தோடு நடக்குதா அப்படின்னா வந்து இப்போ 2 பேருமே அந்த பார்ட்னர்ஸ் 2 பேருக்குமே வந்து அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கிறவங்க உடன்பட்டு போகிறவங்களும் இருக்காங்க. எங்கிட்டே நிறைய கேஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. விருப்பமே இல்லாமல் ஹஸ்பண்ட் மட்டும் அந்த மாதிரியான ஒரு ஆசை இருக்கும். ஒய்ஃபை வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறது, அதில் அவங்க வந்து சொசைட்டியில் இது வெளியவும் சொல்ல முடியாமல், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. வெளியே சொன்னோம்னா நம்ம இதுலேருந்து வெளியே வரணும். ஏன்னா அந்த மாதிரி பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவர் ஃப்ரீடம் கொடுக்குறேங்கிற பேரில் வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்குவோ, எப்படி வேணாலும் இருந்துக்கோ, ஜாலியாக இருந்துக்கோ, இருக்கிறது ஒரு லைஃபு, நம்ம வந்து இந்த லைஃப் வந்து ரொம்ப இது தப்புங்கிறது எதுவுமே கிடையாது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், அதனால் எதுவுமே தப்பில்லை, என்னமெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இவங்களை வந்து பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணி தன்னோட இதுக்கு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மோசமான ஒரு இதுதான். அதாவது நம்ம இந்தியா அப்படின்னாலே வந்து நம்ம கல்ச்சர். ஸோ அந்த ஒருத்தருக்கு ஒருத்திங்கிறதும் அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிரேட்டான ஒரு விஷயம். இது வந்து தனிப்பட்ட ஒருத்தருக்கு உண்டான விஷயமா இருந்தாலுமே வந்து ஒருத்தரை கம்பல் பண்ணி, சரி ஹஸ்பண்ட்க்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்குது, ஒய்ஃபுக்குன்னா அது அவங்களோட பர்சனல், நம்ம அது ஒன்றுமே சொல்ல முடியாது. பட் ஆனால் இது வந்து ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தி பண்ணுறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ரேப் மாதிரி தான். இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கணவனுக்கோ மனைவிக்கோ விருப்பம் இருந்தால் அது அவங்களோட விஷயம். இதுக்கு லாவில் ஏதாவது இடம் இருக்கா? கணவனோ மனைவி உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி? ஆமாம், ரீசெண்டாக வந்துச்சு இல்லைங்களா, அவங்களா விருப்பப்பட்டு வந்து யார்கிட்ட வேணாலும் இருந்துக்கலாம், கம்பல் பண்ணி பண்ணக்கூடாது. ஸோ ஒரு விதத்தில் இதை பாசிட்டிவாக பார்க்கணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேப் வந்து இங்கே வந்து அவங்கவுங்களோட கம்மியாகும். ஒரு விதத்தில் வந்து ஒருத்தருக்கு அந்த ஒரு டேஸ்ட் வந்து இன்னொருத்தருக்கு அப்படி இல்லை அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து அது ஒரு மறைமுகமான ரேப் தான். ஏன்னா சொசைட்டிக்காக வேறு வழியும் இல்லாமல் ஹஸ்பண்ட் கூட வாழணுங்கிறதுக்காக, இல்லைன்னா அவருக்கு அந்த மாதிரி விருப்பமும் இல்லை அப்படிங்கும்போது தனக்கு உடன்பாடே இல்லாத ஒரு விஷயத்தில் வாழ்கிறது வந்து ஒரு நரகத்தில் வாழ்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து டிவர்ஸ் பண்ணிவிட்டு தனக்கு உண்டான ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்கிறது தான் நல்லது. ஸோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் வந்து ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் வந்து ஒரு பார்ட்னராக இருக்கிறது வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒருத்தவங்க தேவை, ஒரு துணை இருக்கணும், அது ஒரு நல்ல துணையாக இருக்கணுங்கிறதுக்காக தான்.
ஆனால் இவங்களை சார்ந்து தான் வாழ முடியும். ஒரு ஆம்பளை இல்லாமல் பொண்ணுனாலும் வாழ முடியும், பொண்ணு இல்லாமல் ஆனாலும் வாழ முடியாதுங்கிற காலமெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். அப்படி கேட்டால் அப்படி இல்லை. ஸோ அதுக்கு நம்ம ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி இருக்கலாம். இல்லை வயசானவங்க எத்தனையோ பேர் குழந்தைங்க இல்லாமல் வயசானவங்க பார்க்குறக்கு ஆள் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்கள நம்ம அடாப்ட் பண்ணி அப்பா அம்மாவை வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதான். நிறைய விஷயங்கள் வந்து துணை தான் வேணுங்கிறதுக்கு இருக்குது. அது ஒரு ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாவோ இருக்கணுங்கிறது நம்மளுக்கு அந்த பார்ட்னர் கடைசி வரைக்கும் ஒரு அழகான வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு தானே தவிர வாழ்கிறதுக்கு கட்டாயம் அப்படிங்கிறது இல்லை. அதை தாண்டி நம்ம வெளியே வந்துட்டோம். இது சம்மந்தமாக உங்ககிட்ட ஏதாவது டிடெக்டிவ்காக வழக்கில் எதாவது வந்திருக்கா மேம்? அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல முடியுமா? ஆமாங்க. இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பொண்ணு வந்து எப்போவுமே ரொம்ப அப்செட்டாக இருக்கா, அதோட வந்து அவளோட வந்து ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. அப்செட் அப்படிங்கிறத தாண்டி வந்து அவள் ஸ்டைல் ரொம்ப மாடர்ன் ஆகிட்டா. கொஞ்சம் அவள் கேரக்டரில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப வீட்டில் ரொம்ப ஹோம்லியாக வளர்த்துனோம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கிற மாதிரி இருக்கா. என்னோடய மருமக வந்து ரொம்ப நல்லவர். அவர் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாரு. எங்களுக்கு வந்து என்னமோ அவர் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்கறதுல ஏதோ மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாளோங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவளோட ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் மாறிடுச்சு. என் மருமகனுக்கு என் பொண்ணு பண்ணுற தப்பு ஏதாச்சும் தெரிய போய் அவங்க பிரியறதுக்கு நாங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நாங்களே என் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி வந்து இதை சரி பண்ணிடுவோங்கிற மாதிரி கேஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸ் கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி வந்து பார்ட்னர்ஸ் அந்த ஒய்ஃப் ஸ்வாப் பண்ணுறது மாதிரியான ஒரு கேஸ் கண்டுபிடிச்சோம். அதில் வந்து நான் சொல்கிற மாதிரி தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு ரெகுலராக பார்ட்டி போகிறது அப்படி இப்படி சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கூடவே வந்து அவர் வந்து ஒரு மாதிரி காண்டாக்டில் இருந்தார். ஸோ ரெகுலராக இவங்க வீட்டுக்கு அவங்க போகிறது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு, அதாவது இவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு தெரியும். அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா இவரோட ஒய்ஃபையுமே வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு, ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து இவரோட ஒய்ஃபை கேட்டிருக்காரு, அவரோட ஒய்ஃபை ஷேர் பண்ணுற மாதிரி. அப்போ இவர் வந்து இந்த பொண்ணு வந்து பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணி பார்ட்டி அப்படி இப்படியே இந்த பொண்ணு ரொம்ப ஹோம்லியாக இருந்த பொண்ணு இவருக்காக நிறைய மாறி இருக்குது. ஸோ பார்ட்டி போனாலுமே ட்ரிங்க் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடும். அந்த இதில் மட்டும் ஒரு ஆளாக இருந்து ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்காம அவங்க போக்குலேயே ஹஸ்பண்ட் மாதிரியே வாழணும், ஹஸ்பண்ட் தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் கேரக்டர் இருக்கும் இல்லையா. ஸோ பெட் ஷேர் பண்ணுறது அப்படியெல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு அதெல்லாம் ஒரு கொடுமையான விஷயம். ஸோ இந்த பொண்ணுட்டு வந்து அவர் வந்து இது வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து அவங்க கூட இதாக இருக்கிறேன், அந்த மாதிரி வந்து நீயும் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து இப்படி உன்னை கேட்குறாரு, நீ இது பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணி அதில் அந்த பொண்ணு அப்செட்டாக இருந்த டைமில் தான் நாங்கள் அந்த கேஸ் பார்த்தோம். ஸோ ஆமாம், அவங்க பண்ணிக்கவே இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஒரு பெரிய இதாக இருந்து அதுக்கு இந்த மாதிரி லைஃப்லேருந்து வெளியே வர்றது நல்லது அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸாக அவங்கள்ட்ட சொன்னேன். ஏன்னா விருப்பமில்லாத ஒரு இடத்துல வாழ்க்கைக்காக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான். ஓகே, எங்களோட இந்த பல்வேறு கருத்தில் பயந்து ரொம்ப நன்றி. நன்றி. இப்போ ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பௌர்ணமி திதி எப்போதுமே அவிட்ட நட்சத்திரத்துல மட்டும்தான் வரும். கலை தொழிலில் உள்ளவர்கள் அனைவருமே இந்த ஆவணி அவிட்டத்தின் போது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.